உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் சில நேரங்களில் மனதுக்குள் மட்டும் ஒரு வெறுமை இருக்கும். அதுதான் தனிமையா? இல்லை, தனியாக இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல. நம்முடன் நாமே இருக்க கற்றுக்கொள்ளாததான் பிரச்சனை. இந்த வீடியோவில் ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் புத்தகத்தில் முக்கியமான சிந்தனைகளை பயன்படுத்தி தனிமையை எப்படி நம்முடைய பலமாக மாற்றுவது என்பதை பார்க்கலாம். தொடங்கலாம். முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக இருப்பது வேறு, தனிமையாக உணர்வது வேறு. ஒரு மனிதர் தனியாக இருக்கும் அறையில் அமைதியாக புத்தகம் படித்து கொண்டு இருக்கலாம். அவர் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே நேரத்தில் 100 பேர் இருக்கும் ஒரு கூட்டத்தில் நடுவிலும் ஒருவர் தனியாக உணரலாம். அதனால் தனிமை என்பது மனிதர்களின் இல்லாத நிலை மட்டுமல்ல, அது மனதுக்குள் உருவாகும் ஒரு உணர்வு. பல நேரங்களில் நாம் தனியாக இருக்கும்போது உடனே தொலைபேசியை எடுக்கின்றோம், சோஷியல் மீடியாவை திறக்கின்றோம், யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்களா என்று பார்க்கின்றோம், யாராவது நம்மை நினைத்திருக்கிறார்களா என்று பார்க்கின்றோம். ஏன்? அமைதியாக நம்முடன் இருப்பதை நம்முடைய மனம் பழகவில்லை. எப்போதும் வெளியில் இருந்து ஏதாவது கவனம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைதியை எதிர்கொள்ள ஆரம்பித்தால் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். நம்முடைய மனதில் இதுவரை கவனிக்காமல் இருந்த பல விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய உண்மையான விருப்பங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய கனவுகள், நம்முடைய பலவீனங்கள் அனைத்தும் மெதுவாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுதான் தனியாக இருப்பதன் முதல் பாடம். சிறு வயதில் இருந்தே நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கின்றோம். நன்றாக படித்தால் பாராட்டு கிடைக்கும், நன்றாக நடந்து கொண்டால் எல்லோரும் விரும்புவார்கள், நாம் வெற்றி பெற்றால் எல்லோரும் நம்மை மதிப்பார்கள். இதனால் நம்முடைய மதிப்பை மற்றவர்களின் பார்வையோடு இணைத்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். யாராவது நம்மை பாராட்டினால் மகிழ்ச்சி, யாராவது நம்மை கவனிக்கவில்லை என்றால் வருத்தம், யாராவது நம்மை விட்டு சென்றால் என்னிடம் என்ன குறை என்று கேட்கின்றோம். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்கள் முழு மதிப்பையும் தீர்மானிக்காது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொந்த வாழ்க்கை இருக்கிறது. அவர்களின் கருத்துகள் மாறலாம். இன்று உங்களை பாராட்டியவர் நாளை விமர்சிக்கலாம். இன்று உங்களிடம் இருப்பவர்கள் எதிர்காலத்தில் வேறு பாதையில் செல்லலாம். அதனால் உங்கள் மன அமைதியை முழுவதுமாக மற்றவர்கள் கையில் கொடுக்காதீர்கள். நம்மை நாமே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனியாக இருப்பதை கற்றுக்கொள்வது என்றால் அனைவரிடம் இருந்தும் விலகிவிட வேண்டும் என்பதல்ல. அது மிகவும் முக்கியமான வேறுபாடு. நமக்கு நண்பர்கள் தேவை, குடும்பம் தேவை, நல்ல உறவுகள் தேவை, மனித சமுதாய உறவினர்கள் தேவை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மகிழ்ச்சிக்கான ஒரே ஆதாரமாக மற்றவர்களை மாற்றிவிடக்கூடாது. சில நேரங்களில் தனியாக ஒரு நடைப்பயணம் செல்லலாம், ஒரு புத்தகம் படிக்கலாம், நமக்கு பிடித்த இசையை கேட்கலாம், நம்முடைய எண்ணங்களை எழுதி கொள்ளலாம், அமைதியாக உட்காரலாம். முதலில் அந்த அமைதி கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து பழகும்போது அது ஒரு நண்பரை போல மாறும். நீங்கள் உங்களையே கேட்க ஆரம்பிங்கள். எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? நான் ஏன் இந்த விஷயத்தை பற்றி கவலைப்படுகின்றேன்? நான் மற்றவர்களை மகிழ்விக்கத்தான் இந்த முடிவை எடுத்தேனா? அல்லது இது உண்மையில் எனக்கு வேண்டியதா? இந்த கேள்விக்கான பதில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள நிறைய நேரம் செலவிடுகின்றோம். ஆனால் நம்மை நாமே புரிந்து கொள்ள எவ்வளவு நேரம் செலவிடுகின்றோம்? நமக்கு பிடித்தது என்ன, பிடிக்காது என்ன, நம்முடைய எல்லைகள் என்ன, எதை ஏற்றுக்கொள்ள முடியும், எதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய கனவு என்ன, நம்முடைய பயணம் என்ன? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்ல ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கும். நம் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். சில உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்காது என்பதையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்திற்கு மட்டுமே வரலாம். அது அவர்களை மோசமானவர்களாக மாற்றாது. அதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதியே.
சில நேரங்களில் விடை பெறுவது உணர்ச்சியில் ஒரு பகுதிதான். ஒருவரை நேசிப்பது என்றால் அவருக்காக நம்மை முழுவதுமாக இழந்துவிட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. நல்ல உறவின் அன்பு இருக்கும், ஆனால் அதோடு மரியாதையும் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், தனிப்பட்ட இடமும் இருக்கும். ஒருவருடன் இருப்பதற்காக நம்முடைய கனவுகளை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களுக்காக நம்முடைய எல்லைகளை மீற வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது முக்கியம். ஏனென்றால் எல்லைகள் சுவர்கள் அல்ல, அவை நம்மை பாதுகாக்கும் கவசம். நம்முடைய நேரம் மதிப்புடையது, நம்முடைய மன அமைதி மதிப்புடையது, நம்முடைய வாழ்க்கை மதிப்புடையது. அதை எல்லோருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்டத்தில் நீங்கள் தனியாக இருப்பதை பற்றி பயப்படாமல் இருக்க ஆரம்பிப்பீர்கள். இப்போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். மற்றவர்கள் உங்களை விட்டு சென்றாலும் நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள். யாராவது உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உங்கள் மதிப்பு குறையாது. யாராவது உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உங்களை புரிந்து கொள்ள நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள். இதுதான் சுயநம்பிக்கை. சுயநம்பிக்கை என்றால் எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்வதல்ல. அதற்கு பதிலாக நமக்கு மனிதர்கள் தேவைப்படலாம், ஆனால் என்னை நான் இழந்துவிட்டு யாரையும் பெற வேண்டியதில்லை என்பதுதான். இந்த எண்ணம் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுதந்திரத்தை தரும். உலகம் எப்போதும் உங்களிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கும். இப்படி இரு, அப்படி இரு, அவரை போல இரு, அவரை போல வெற்றி பெறு. ஆனால் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுடன் போட்டியிடுவதற்காக கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பாதை இருக்கிறது. உங்கள் பயணம் மெதுவாக இருக்கலாம், அது பரவாயில்லை. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களிடம் வாழ்க்கையுடன் ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் தனியாக நடக்க வேண்டிய பாதை வரும். அந்த நேரத்தில் பயப்படாதீர்கள். அது அமைதியை கவனியுங்கள். உங்களை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை மீண்டும் நிறைவுபடுத்தி கொள்ளுங்கள். உங்களுடன் நீங்கள் நல்ல நண்பராக மாறுங்கள். ஒரு நாள் நீங்கள் தனியாக ஒரு அறையில் அமர்ந்திருப்பீர்கள். தொலைபேசி அமைதியாக இருக்கும். யார் மெசேஜ் அனுப்பாமல் இருக்கலாம், யாரும் உங்களை அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பதற்றப்படாமல் அமைதியாக இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடன் நீங்களே இருக்க கற்றுக்கொண்டீர்கள். தனியாக இருப்பது உங்கள் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்பதல்ல. அது என்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்று உங்களுக்குள் சொல்லிக்கொள்வது. மற்றவர்கள் வந்து போகலாம், உறவுகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நீங்கள் உங்களுடன் இருக்கும் உறவு மட்டும் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருக்கும். அதனால் தனிமையை வெறுக்காதீர்கள். சில நேரங்களில் அந்த அமைதியே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கலாம். நீங்கள் உங்களுடன் நன்றாக இருக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்து தனியாக இருப்பது பயமாக இருக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள். நான் என்னை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல கதையோடு.